ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ராஜு வெட்ஸ் ரம்பை அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இங்க அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு ஆந்திரால இருக்கிற கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்க பேண்ட் வச்சிருக்கிற ஒருத்தர் தான் நம்ம ஹீரோங்க. அப்படி அதே ஊருக்குள்ள குருன்னு ஒருத்தர் இருக்காருங்க. ரொம்ப மோசமானவரு. அவரோட பொண்ணை தான் நம்ம ஹீரோ இப்போ காதலிக்கிறாரு. ஆனா அந்த காதல் விஷயம் அந்த குருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கதையே பரபரப்பாகும். இது வரைக்கும் எந்த ஒரு தந்தையுமே நியூஸ்ல கூட நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். இது மாதிரி காதல் சோடிகளை பிரிக்கிறதுக்கு அப்பா அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்கன்ட்டு. ஆனா இது வரைக்கும் யாருமே பண்ணாத, நீங்க கேள்வி கூட படாத ஒரு விஷயத்த இந்த குரு தான் பொண்ணுக்கு பண்றாருங்க. அதை பார்க்கும் போது உங்க இதயம் சுக்குநூறா உடையலாம். எடனா இப்படி எல்லாம் நடக்குமான்ற மாதிரி உங்களுக்கே ஒன்னும் புரியாம போகலாம். அப்படி ஒரு ட்விஸ்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இருக்குங்க. அது எல்லாமே என்ன அப்படின்றதுதான் இந்த படத்துல சொல்லிருப்பாங்க. இப்ப இந்த படம் தெலுங்குல OTTல அவைலபிளா இருக்கு. இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா பார்த்துடலாம். பை தி வே, நான் கவின். நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. ஆந்திரால இருக்கிற ஒரு அழகான கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல இப்ப ஒரு திருமணங்க. அங்க சாவுனாலும் சரி, திருமணம்னாலும் சரி, எந்த ஃபங்க்ஷன்னாலும் சரிங்க, நம்ம ஹீரோவோடைய பேண்டை கூப்பிட்டு தான் அங்க வாசிக்க சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஹீரோவை அங்க காமிக்க இவரு நம்ம ராஜு. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு துடிப்பான இளைஞர். அவருக்கு ஒரு 5 நண்பர்கள் இருப்பாங்க. அந்த 5 நண்பர்கள்ல ஒருத்தனுக்கு தான் இப்ப திருமணங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் பேண்ட் மட்டும் வாசிச்சுட்டு வர நம்ம ஹீரோ இப்போ ஃப்ரெண்டு கல்யாணம் அப்படின்றதுனால அங்க சாப்பாடு பந்தியில இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கான். இப்போ மொய்யு கூட நம்ம ஹீரோ தாங்க அங்க வாங்கி கணக்கு எழுதிக்கிட்டும் இருக்காரு. அப்படி அந்த ஃபங்க்ஷனுக்கு ரம்பை அப்படின்ற ஒரு பொண்ணு வர மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். கிட்டத்தட்ட தன்னுடைய பள்ளி பருவத்துல இருந்து இப்ப வரைக்குமே நம்ம ஹீரோ தான் ஊர்ல இருக்கிற அந்த ரம்பைய ஒன் சைடா காதலிச்சிட்டு இருப்பாருங்க. இப்பயும் அந்த ஃபங்க்ஷன்ல ரம்பைய பார்த்த உடனே ஹீரோ லைட்டா வெக்கப்படுறாரு. ரம்பைக்குமே நம்ம ஹீரோ நம்மள ரொம்ப நாளா பாக்குறான், சைட் அடிக்கிறான்ற எல்லா விஷயமும் தெரியுங்க. தெரிஞ்சும் கண்டுக்காத மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. இப்ப ராத்திரி ஆகுதுங்க. அந்த திருமணம்லாம் நல்லபடியா முடிஞ்சு அந்த திருமண ஜோடிகளுக்கும் ஊருக்குள்ள ஊர்வலம் கூட்டு போவாங்க. அது அவங்க ஊருடைய வழக்கங்க. நம்ம ஹீரோ தான் அவரோட பேண்டை வச்சு சும்மா பட்டைய கலப்புற மாதிரி பாட்டை பாடி மேளத்தை அடிச்சு அங்க தெருவுல ஆடிக்கிட்டும் போக இதையெல்லாம் நம்ம ரம்பையும் ஒரு ஓரத்துல இருந்து கவனிப்பாங்க. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோவுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. அதே ஊருக்குள்ள இருக்கிற ஒரு விவசாயி தாங்க நம்ம ஹீரோவுடைய அப்பா. ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தர் தான். எப்படின்னா தன்னோட பையன் ஹைதராபாத்துக்கு அனுப்பி அவனை அங்க எதனா ஒரு வேலையில வச்சு தான் வாங்கின கடன் எல்லாம் அடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி பாப்பாரு. நான் ஹீரோவோ ஊருக்குள்ள பேண்டை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிட்டு டைம் கிடைக்கிறப்போலாம் டிவியில WWE மேட்ச், அதுவும் முக்கியமா ஜான்சீனா மேட்சை பார்த்துக்கிட்டு ஜான்சீனா பண்ற மாதிரியே யூ கேன் சீ மீ அப்படின்ற சிம்பிளை ஊர் முழுக்க பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ இந்த பேண்டு வாசிக்காத டைம்ல தினக்கூலியா இந்த விவசாய நிலங்களுக்கு வேலைக்கு போவாருங்க. அப்படி நம்ம ஹீரோக்கு ஒரு செட் ஆஃப் நண்பர்கள் இருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல ஒருத்தனும் ஓடி வந்து, டேய் இன்னைக்கு டிவியில மதியம் அந்த படம் போடுறான்டா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்றான். எந்த படம்டான்னு கேட்கும் போதோ, டேய் அதான்டா அந்த படம்டா, நம்ம எப்படின்னா பார்த்தாகணும்டான்னு சொல்லியும் கணபதினு ஒருத்தர் இருப்பாங்க கேங்ல. பொண்ணுன்னு செவுத்துல எழுதி வச்சாலே 1.5 மணி நேரம் பார்த்துட்டு போவான். அதுவும் அந்த படம்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அப்படி அந்த வீட்டுல உட்காந்து நம்ம ஹீரோ அவரோட 5 நண்பர்களோட சேர்ந்து அந்த படத்தையும் பாக்குறாரு. இது எல்லாம் கணபதியோடைய அம்மா ஒரு இடத்துல பாத்துடுறாங்க. அந்த 5 பேருக்குமே தொடப்பக்கட்டையால அடி விழுதுங்க. இங்க ஹீரோவுடைய அப்பாவை காமிக்க ஹீரோ அப்பாவுடைய வீட்டுக்கு சேர்த்து வராரு. என்னையா வட்டி காசை 2 மாசமா கட்டல, எப்ப கட்டுவேன்ற மாதிரி கேட்க, இன்னும் கொஞ்ச நாள்ல கட்டிடுறன்ற மாதிரியும் டைம் கேக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருக்க. அங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஆக்சுவலி கணபதியோடைய தங்கச்சி தான் நம்ம ஹீரோயினுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. அங்க நம்ம ஹீரோயின் மேல ஒரு டம்ளரை தூக்கி போட்டுட்டு, என்ன ரொம்ப இப்பெல்லாம் பேசவே மாட்ற, பெரிய மனுஷி ஆயிட்ட பிறகு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வம்பு பண்ண, ரொம்பயும் அமைதியா போறியா, காப்பியை தூக்கி மூஞ்சில ஊத்தவா அப்படின்ற மாதிரியும் ஹீரோவை அசிங்கப்படுத்துறாங்க. சரி சரி ரொம்ப கோச்சிக்காத அப்படின்னு ஹீரோவும் கிளம்ப. என்னதான் ஹீரோ முன்னாடி சிறுசிறுன்னு அவங்க பேசினாலும் இப்ப அங்க ஒரு ஃபங்க்ஷனுங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கும் ஹீரோ அவரோட டீமோட வந்து பேண்ட் வாசிக்கிறாரு. அந்த பேண்ட் சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் ரம்பை அங்கிருந்து ஓடி தன்னுடைய வீட்டு மொட்டை மாடிக்கு வந்து நம்ம ஹீரோவையும் பாக்குறாங்க. இதையுமே ரம்பையோடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டு, அதான் அவன் மேல உனக்கு அவ்வளவு ஆசை இருக்குல்ல, அவன் வந்தா மட்டும் எதுக்கு சிறுசிறுன்னு பேசுற, அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்க, சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் டைம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் ரம்பை சொல்றாங்க. இருந்தும் அவங்க ஃப்ரெண்டு, இல்லடி இப்பெல்லாம் பசங்க எப்படி மாறுவாங்கன்னே தெரியல, அவனும் சின்ன வயசுல இருந்து உன் பின்னாடி தானே சுத்துறான், ஒரு வாட்டி சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாளும் நம்ம ஹீரோ கிட்ட அவங்க ரம்பைய கூட்டிட்டு போக நம்ம ஹீரோவுமே அவருடைய பேண்ட்ல ராஜு வெட்ஸ் ரம்பை அப்படின்ற மாதிரியும் எழுதுறாரு. கரெக்டா
ஹீரோயின் கிராஸ் பண்றப்போ அந்த ஹீரோயின் கிட்டையும் காட்டுறாரு. ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்துருதுங்க. இன்னும் நம்ம லவ்வே சொல்லல, அதுக்குள்ள வெட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டையும் தனியா கூட்டிட்டு வந்து அவனை கொஞ்சம் தனியா கூப்பிட்டு அவங்க கிட்ட நான் பேசணுன்ற மாதிரியும் ஹீரோவை வர சொல்றாங்க. ஹீரோவும் இவங்க ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல போறா போல இருக்குன்ற மாதிரியும் அங்க வர, இவ்வளவு தைரியம் இருந்தா என் பேரை உன்னோட பேண்ட்ல எழுதி வைப்படா, கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா, இப்பவே அழி இல்லனா எங்க அப்பா கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரியும் மிரட்ட, நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன், நீ என்ன பாக்குற, ஒளிஞ்சிருந்து பாக்குற, நேர்ல பார்த்தா திட்டுற, அதான் லவ் பண்றேன்னு தெரியல, சரி உனக்கு உங்க அப்பா கிட்ட சொல்லணும்னா சொல்லிக்கப்பா அப்படின்ற மாதிரியோ சொல்லிட்டு கேஷுவலா பெறாருங்க. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா குரு அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவரால் சரியா நடக்க முடியாதுங்க, ஒரு கால் தாங்கி தாங்கி தான் நடப்பாரு. அவர் எப்ப பார்த்தாலும் அவங்க மனைவி பயப்படுவாங்க. இப்ப கூட அந்த இடத்துக்கு வந்து தன்னோட மீசையெல்லாம் அவர் கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் வீட்டுக்கு தன்னுடைய பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர சொல்லியிருப்பாங்க போல. அதுக்காக தான் பொண்ணான ரம்பைய மட்டன் வாங்கிட்டும் வர சொல்றாரு. ரம்பையும் மட்டன் வாங்கிட்டு வந்து அந்த கவரை தான் அப்பா கிட்ட கொடுக்க, அதை தூக்கி பாக்குற அவருமே இது என்ன 1 கிலோவான்னு கேக்குறாரு. ஆமான்னு ரம்பை சொன்னதும் நல்லா உன்னை ஏமாத்திருக்காங்க, 3/4 கிலோ கறி தான் இதுல இருக்கும் போல இருக்குன்னு சொல்லி அங்கேயே தன்னுடைய டிவிஎஸ் 50 அவர் எடுக்கிறாருங்க. அவரால் வண்டியை ஆன் பண்ண கூட முடியாது. நம்ம ஹீரோயின் தான் ஆன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டி எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆலமரத்தாண்ட, இந்த ஊர்ல எல்லாம் பார்த்தா கூறு போட்டு தான் கறியை விற்பாங்க, அப்படி அந்த இடத்துக்கு வந்தோம் பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. ஏண்டா 3/4 கிலோ கறி கொடுத்துட்டு அதுவும் எலும்பா கொடுத்துட்டு என் பிள்ளைய ஏமாத்த பாக்குறியான்ற மாதிரியும் பயங்கரமா பிரச்சனை பண்ண, இப்ப அதே இடத்துல தான் கறி வாங்குறதுக்கு ஹீரோவோட அப்பாவும் வந்திருப்பாரு. ஏன்பா குரு ஓவரா சத்தம் போட்டுன்னு இருக்க, ஏதாவது தெரியாம மிஸ் ஆயிருக்கோம், நம்ம ஊர் ஆள் தானே, எந்த ஆளா இருந்தா என்னையா கறியை நியாயமா கொடுக்கணியா அப்படின்னு சொல்லிட்டோம். அவரு அங்க இருந்து கிளம்ப, இப்ப அந்த குரு கிளம்புனதுக்கு அப்புறமே இந்த கறிக்கடையில இருக்கிறவங்களும் இவங்க குடும்பம் எல்லாம் இந்த குருவோட எப்படிதான் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் இன்னொரு சம்பவம் நடக்குது. அந்த பையன் வீட்டுல இருந்து ஹீரோயினை பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருப்பாங்கல்ல, அவங்களும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எப்ப திருமணத்தை வச்சுக்கலான்னு கேட்க, பதிலுக்கு ஹீரோயினுடைய அப்பா மாப்பிள்ளை எங்க வேலை பாக்குறாருன்னு கேக்குறாரு. பிரைவேட்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் வேணும், அதை சொல்லி தானே புரோக்கரை வர வச்சேன், இப்படி பிரைவேட்ல வர மாப்பிள்ளையெல்லாம் எனக்கு வேண்டாம், உனக்கா நான் கறி குழம்ப வச்சேன்னு சொல்லி நான் பொண்டாட்டி வச்சிட்டு இருக்க அந்த மட்டன் குழம்புல போய் அவரு உப்பை போட்டு விட்டுறாருங்க. இப்ப இதுல அவமானப்பட்டும் அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அங்க கிளம்ப, இது எல்லாத்தையும் ஓரமா இருந்து நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. என்ன மாமா எல்லாம் அலும்பல் ரொம்ப அதிகமா இருக்கு, ஏன் உங்க பொண்ணுக்கு பிரைவேட் மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க மாட்டீங்களோ, இப்பெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க வந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரியும் ஹீரோவை கிளம்ப சொல்றாரு. அதுக்கப்புறம் வர நாட்கள்லயும் நம்ம ஹீரோயின் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அப்படி அவரோட காதலை வெளிப்படுத்திட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. ஒரு கடத்துல நம்ம ஹீரோயினுக்குமே இதுக்கு மேல அந்த காதலை மறைச்சு வைக்க முடியலைங்க. ஒரு நாள் கோயில் திருவிழா வேற நடந்துகிட்டு இருக்கா, அங்கேயுமே நம்ம ஹீரோ வந்து பேண்ட் வாசிக்கிறாரா, அதுல நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போய் ஒரு சின்ன லெட்டர்ல ஹீரோவை காதலிக்கிறதா சொல்லி எழுதி ஹீரோ பக்கத்துல வரும்போதோ அவர் கையில கொடுக்குறாங்க. இத பார்க்கும் போதோ நம்ம ஹீரோ ராஜுக்கும் அப்படி ஒரு சந்தோஷங்க, அப்படியே ஆனந்தத்துல மிதக்குறாரு. இப்ப ஹீரோயினையும் தனியா கூப்பிட்டு, இதெல்லாம் உண்மைதானா, நீதான் இதெல்லாம் பேசுறியான்னு கேட்க, உண்மைதான் 12th இருந்தே எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரியும், நான் காலேஜ்ல இருக்கும் போது கூட நோட் புக்ல உன் பேரை தான் எழுதி வைப்பேன்ற மாதிரியும் அங்க அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதாங்க, இப்ப இவங்க 2 பேரும் காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் காலேஜ் போயிட்டு எப்ப வந்தாலும் நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை வந்து கூப்பிட்டுப்பாரு. ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி அப்பப்போ இவரு அங்க இருந்து பேண்ட் வாசிக்கிறது உண்டு. அந்த ஊருக்கு பஸ் எல்லாம் வராதுங்க, ஷேர் ஆட்டோ தான். அந்த ஷேர் ஆட்டோல ஹீரோயின் எப்ப வந்தாலும் அவங்களோட பேசிக்கிட்டு வருவாரு. அதுக்கப்புறமா நிறைய இடங்கள்ல இவங்க பேசிக்கிற மாதிரியும், என்னதான் உசருக்கு உசரா காதலிச்சாலும் நம்ம டிஆர் மாதிரி தொடாம தான் இவங்க காதலிச்சுக்கிட்டும் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் பர்மிஷன் கொடுக்கவும் விட மாட்டாங்க. நம்ம ஹீரோக்குன்னு சொந்தமா போன் கூட இருக்காதுங்க. ஹீரோவோட அப்பா அவருக்கு ஒரு போனை வாங்கி கொடுக்க, அது வரைக்கும் நேர்ல பார்த்து பேசுற இவங்க இப்ப போன்லயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வேற பேண்ட் வச்சிருப்பார்ல, ரொம்ப உனக்கு பிடிச்ச பாட்டை சொல்லு, இங்க ஸ்பீக்கர்ல போட்டு விடுறேன்னு சொல்லி அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டு இவங்க 2 பேரும் அங்க தூரத்துல இருந்து டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் காட்டுவாங்க. பாக்கிறதுக்கே அவ்வளவு கியூட்டா இருக்குங்க. அந்த ஊர்ல அப்பதான் புதுசா இன்டர்நெட் சென்டர் வந்திருக்கோங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கணபதியும் போன்ல நிறைய அந்த மாதிரி படங்களெல்லாம் ஏத்திக்கிட்டு வருவாங்க. அதை வேற இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பார்க்க, அதுல நம்ம ஹீரோவோட மைண்டும் மாறிடும். நம்மளும் காதலிச்சுக்கிட்டே தான் இருக்கோம், இது வரைக்கும் அவ கூட ஒரு சின்ன மூமெண்ட் கூட நடந்தது இல்லையேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கும் கால் பண்ணி, நம்ம ஏன் 2 பேரும் முத்தமிடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் கேட்கிறாரு. எடு செருப்ப நாய, கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவரா சொல்றியா அப்படின்ற மாதிரியும் அவங்க போனை வைக்க, இப்போ ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் மாறுது. ராத்திரி எல்லாம் இவங்க போன்ல பேசிக்கும் போதோ, நம்ம ஏன் நேர்ல ஒரு வாட்டியாச்சும் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு போக, அப்படி முதல் வாட்டி இவங்க 2 பேருமே அதை ட்ரை பண்ணியும் பாக்குறாங்க. 2 பேருக்குமே அப்படி ஒரு வெக்கங்க. ராத்திரி நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட அங்க சரக்கடிக்கிறதுக்கும் கடைக்கு வந்திருக்காருங்க. அங்க ஒரு போட்டி வர வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு இப்ப திருமணம் ஆயிருக்கோம்ல, அப்படி அவரோட காதல் உண்மையா இல்ல ஹீரோவோட காதல் உண்மையான்னு சொல்லிதான் அந்த போட்டி. 2 பேருமே ஓங்கி மாறலையே குத்திக்கணும்.
யாரு ரொம்ப நேரம் அதை பண்றாங்களோ அவங்க தான் வின்னு. அதையும் நம்ம ஹீரோ அதிகமாவே பண்ண அது எல்லாத்தையும் ஓரத்துல இருந்து ஹீரோவுடைய அப்பா பாக்குறாருங்க. அப்பதான் அவருக்குமே நம்ம பையன் காதலிக்கிறான்ற விஷயம் தெரியுதுங்க. மகனே, இதுக்கு மேல நீ பேண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள இருந்தா பொழைக்க மாட்ட. எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத்ல பெட்ரோல் பங்க்ல ஒரு வேலை இருக்கு, அப்படி அங்க போய் அந்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரியும் ஹீரோவை அங்க இருந்து போக சொல்ல, ஆனா ஹீரோ போக மறுக்கிறாரு. இந்த ஊரை விட்டு போயிட்டா எனக்குன்னு எதுவுமே இல்லாம போயிடும், நிம்மதியா இந்த பேண்ட் வேலையே எனக்கு போதும், கடைசி வரைக்கும் நான் அதை பார்த்துப்பேன்ற மாதிரியும் சொல்றாரு. தான் அப்பா ஊரை விட்டு ஹைதராபாத்துக்கு போற சொல்ல விஷயத்தையும் தன்னோட காதலிக்கிட்டையும் ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்குமே ஒரு சின்ன பயம் வருது. இப்போ தன்னுடைய அப்பாக்கு ஹீரோயின் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதோ, அப்பா உனக்கு இந்த கவர்மெண்ட் வேலை பாக்குற மாப்பிள்ள வேணும் அப்படின்னு சொன்னல, ஏன் பிரைவேட்ல இந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பாக்குற மாப்பிள்ளலாம் ஓகேவா, அவங்களாம் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க அவருக்கு சுருள்னு ஒரு கோவம் வருது. இங்க பாரு ரம்ப, உன் வேலை என்னன்னா படிக்கிறது, அப்புறம் என் பேச்சை கேட்கறது. என் வேலை என்ன தெரியுமா, உனக்கு மாப்பிள்ளை பாக்குறது, அதெல்லாம் நான் முடிவு பண்ணிப்பேன், நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு வீட்டுக்குள்ள போக, இப்பதான் அப்பாவும் இப்படியெல்லாம் பேசுற விஷயத்தையும் ரொம்ப ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் எப்பவுமே அவங்க ஃப்ரெண்டோ தானே, அவங்க காலேஜுக்கு போவாங்க, அவங்க காதலிக்கிற விஷயம் கூட அவங்க தோழிக்கு தெரியும்ல, ஆனா அவங்க தோழி தெரியாம அவங்களோட அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க போல. அதாவது அந்த தோழியோட அப்பாங்க. அவருமே இப்போ ஹீரோயினோட வந்துட்டு இருக்கும் போதோ, என்னம்மா என் பொண்ணு சொன்னா நீ யாரோ ராஜுன்னு ஒரு பையனை காதலிக்கிறியாமே, அப்பாக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க, இதை கேட்டதும் ஹீரோயின் பயந்துடுறாங்க. எங்க இந்த அங்கிள் இந்த விஷயத்த நம்ம அப்பா கிட்ட சொல்லிட போறாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட போன்ல பேசுறதையே நிப்பாட்டிடுறாங்க. ஹீரோக்குமே ஒன்னும் புரியலைங்க. தொடர்ந்து 2-3 நாளா ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறாரு, அவங்க போனை எடுக்கலன்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த பொண்ணு நம்மள காதலிச்சு ஏமாத்திட்டா போல இருக்குன்ற மாதிரியும் ஹீரோ நினைச்சுக்கிட்டு நேரா இப்போ ரம்பையோட வீட்டுக்கே ஹீரோ வராரு. அங்க மறுபடியும் ரம்பை முன்னாடியே போன் பண்ணி பார்க்க, ஹீரோ பின்னாடி இருக்கிறது தெரியாம ரம்பை மறுபடியும் போனை கட் பண்ண, ஏண்டி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், போனை வேணுமுனே தான் கட் பண்றியா போ இருன்னு சொல்லி வெளியே ஒரு குச்சை எடுத்துட்டு வந்தோம், என்னை ஏமாத்த பாக்குறியா, என்னை விட்டுட்டு வேற ஒரு பையனை பார்த்து அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா, என்னை ஏமாத்துவியான்ற மாதிரியும் ஹீரோயின் அடிக்கிறாரு. ஏய் லூசு பயலே, நான் அதெல்லாம் பண்ணலடா அப்படின்னு அவங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. இதை எல்லாத்தையும் ஹீரோயின் வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க, இது என்னடா அநியாயமா இருக்கே அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோயினுடைய அப்பா குரு வந்ததும் நடந்த எல்லாத்தையும், உன் பொண்ணு காதலிக்கிறதுல இருந்து இந்த பையன் உன் பொண்ணை வந்து குச்சியால அடிச்ச விஷயத்துல இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்கிற குருக்கு கோவத்தோட உச்சத்துக்கே போறாரு. நேரா தன்னோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டும் ஹீரோடைய வீட்டுக்கு வந்து பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. நாங்க கஷ்டப்பட்டு பெத்த பொண்ணை காதலிக்கிறது மட்டும் இல்லாம எங்க வீட்டுக்கு வந்து குச்சை வச்சு அடிக்கிறியா, வெளியே வாடான்ற மாதிரியும் பயங்கரமா கத்த, ஹீரோவுமே என்ன ஓவரா வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு அங்க குரு கிட்டையும் சண்டைக்கு போக, அப்ப நம்ம ஹீரோட அப்பா வந்து ஹீரோவை அழையிறாரு. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாதா, சாரி சார் மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் உங்க பொண்ணோட வாழ்க்கையில என்னோட பையன் தலையிட மாட்டான்ற மாதிரி சொல்ல, அங்க ஹீரோக்குமே பயங்கரமான கோவம் வருதுங்க. நேரா தன்னுடைய அப்பா கிட்ட வந்தோம், நீ எதுக்குப்பா தேவையில்லாம அவங்க கிட்ட நான் தலையிட மாட்டேன்ற மாதிரிலாம் வாக்கு கொடுக்குற, சின்ன வயசுல இருந்து எனக்கு நீ எதுவுமே பண்ணதில்ல, ஏன் இப்பயும் இப்படி வந்து என்ன உசுர வாங்குறன்ற மாதிரி அவரு மேல இருக்க கோவத்தெல்லாம் தான் அப்பா மேல காமிச்சிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப, இதுல ஹீரோவுடைய அப்பா நொந்து போறாரு. அதுல அவருக்கு நெஞ்சு வலி வந்து அங்கேயே போய் சேர, இப்ப நம்ம ஹீரோ சுக்குநூறா உடையறாருங்க. தான் கண்ணு முன்னாடியே தான் அப்பா போய் சேர்ந்த விஷயத்தையும் அவரு பார்த்து அங்க சுத்தமா உடைஞ்சு போக, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம காதல் தான், நம்ம மட்டும் காதலிக்கலன்னா நம்ம அப்பா நம்ம கூடயே இருந்திருப்பாருன்னு சொல்லி அப்ப நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், நம்ம அப்பா சொன்ன மாதிரி நம்ம ஹைதராபாத்துக்கு போய் பெட்ரோல் பங்க்லயே வேலைக்கு சேருவோம்னு சொல்லியும் அந்த பெட்ரோல் பங்க்ல வந்து வேலைக்கு சேர்றாரு. ரம்பையும் இப்ப நம்ம ஹீரோவோட அப்பா இறந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அவங்களும் உடைஞ்சு போற மாதிரி அங்க காமிக்க, ஊர்ல என்னதான் கம்மியா சம்பாதிச்சாலும் ராஜா மாதிரி வாழ்ந்த நம்ம ஹீரோ இப்போ ஹைதராபாத்ல அதை விட ஒரு 1000 ரூபாய் அதிகமா சம்பாதிச்சாலும் ரொம்ப இடுக்கமாவும் ரொம்ப கஷ்டத்திலையும் தான் வாழ்றாரு. அவருக்கு இப்பெல்லாம் பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறதே பிடிக்கலைங்க. பெட்ரோல் கொஞ்சம் ஒழுங்கா போடாம லைட்டா கீழே சிந்துனா கூட அங்க இவரை வேலைக்கு வச்சிருக்கிறவரு ஹீரோவை வந்து அடிப்பாருங்க. அவ்வளவு கொடுமையில தான் ஹீரோ அந்த வேலையை பாப்பாரு. ரம்பையுமே ஊர்ல ஹீரோவையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு நிறைய வாட்டி கால் பண்ணுவாங்க, ஆனா ஹீரோ அப்பா போனதுல இருந்து இந்த காதல் நாள் தான் நம்மளுக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லி ரம்பையோட போன் கால் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறாரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவாலையும் பெட்ரோல் பங்க்ல நிம்மதியா வேலை பார்க்க முடியலைங்க. பெட்ரோல் பங்க்லயும் சண்டை போட்டுட்டு மறுபடியும் தன்னுடைய ஊருக்கே வராரு. ரம்பையுமே 2 மாசம் கழிச்சு நம்ம ஹீரோ மறுபடியும் ஊருக்கு வந்த விஷயத்தை கேள்விப்பட அப்படியே ஓடோடி வந்து தன்னோட மொட்டை மாடியில இருந்து ஹீரோவையும் பாக்குறாங்க. அப்படி ரம்பை அங்க இருந்து நம்ம ஹீரோவை பாக்குறது எல்லாமே கீழே இருந்து ரம்பையோடைய அப்பா குரு பாக்குறாரு. மகளே நான் பாத்துனுகிற, ஒரு நிமிஷம் கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கக்கூசுகள் ஒரு ஆசிட் இருக்கும் பத்தியா, அதை கொஞ்சம் கொண்டு வரியா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு.
சொல்றாரு. இப்ப ரம்பையும் அதை எடுத்துட்டு வர எதுக்குப்பா கேட்டீங்கன்ற மாதிரி கேட்க, ஒண்ணு இல்லம்மா கொஞ்சம் இதை மேல ஊத்திக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்ல ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா உனக்கு அந்த பையன் தானே வேணும், அதனாலதான் சொல்றேன், இதை கொஞ்சம் மேல ஊத்திக்கோன்ற மாதிரியும் தான் பொண்ணையே அப்படி சொல்றாரு. ரம்பையும் பயந்து போக இப்ப எப்படியோ ரம்பையோட அம்மா வந்து அந்த பாட்டிலை உடைச்சி ரம்பைய காப்பாத்துறாங்க. சோ இப்படி ஒரு கொடூரமான சைக்கோ தாங்க ரம்பையோடைய அப்பா அந்த குரு. இப்போ ரம்பை மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே அடையறாங்க. ஹீரோவையே நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் ஊருக்கு வந்து கூட அவனை பார்க்க முடியலையேன்ற மாதிரி நினைக்க இப்ப காலையில அப்பா வேலைக்கு போன சமயத்துல ஒரு பிசிஓல வந்தோம் நம்ம ஹீரோக்கு ரம்பை கால் பண்றாங்க. ஆனா ஹீரோ ரம்பையோட வாய்ஸை கேட்டதும் போனை கட் பண்றாரு. அவ்வளவுதாங்க. அதுல இருந்து நம்ம ரம்பை ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ற மாதிரி நினைச்சு ஒதுங்கி நிக்கிறாங்க. ஹீரோவுமே நாட்கள் செல்ல செல்ல இப்போ அதே கிராமத்துல தானே இருக்காரு. அவராலையும் ரம்பைய மொத்தமா மறந்துட முடியலைங்க. நாளளவுல ரம்பையே இப்ப நம்ம ஹீரோவை அவரோட வீடு தேடி வந்து பார்க்க நடந்த எல்லா விஷயத்துக்கும் மன்னிப்பு கேக்குறாங்க. நீ இல்லாம என்னாலையும் இருக்க முடியாது, உன்னாலையும் இருக்க முடியாது. உங்க அப்பா போனது இயற்கையா நடந்ததுதான், அதுக்காக நம்ம பிரிய வேணாம், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அங்க நம்ம ஹீரோவை கட்டி அணைச்சிட்டு இப்ப மறுபடியும் அவங்க காதல தொடர்றாங்க. ரம்பை தன்னோட வீட்டுல தான் அப்பா குருவால நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அப்பா, அதாவது என்னோட அப்பா உன்னோட சேர விட மாட்டாரு, நீ முதல்ல இந்த பேண்ட் வேலையை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னு இப்ப தன்னோட வீட்டுல இருந்து தன்னோட அப்பா காசை கொஞ்சம் ஆட்டைய போட்டுட்டு வந்து ஹீரோ கிட்டையும் ரொம்ப கொடுக்குறாங்க. அப்படி நம்ம ஹீரோ அந்த காசை வச்சு ஒரு ஆட்டோ வாங்குறாருங்க. அந்த ஊருக்குள்ள ஆட்டோ போக்குவரத்து மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, அப்படி அந்த ஆட்டோ வாங்கியும் ஹீரோ ஓட்டுறாரு. பட் அதுவுமே ரம்பையோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. கவர்மெண்ட் வேலை இருந்தா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிப்பன்ற மாதிரி அவரு விடாப்பிடியா இருக்க. அப்பதான் ரம்பை மனசை கல்லாக்கிக்கிட்டு ஹீரோ கிட்ட ஒரு ஐடியா சொல்றாங்க. ரொம்ப கேவலமான ஐடியா தான், பட் நம்மளுக்கு வேற வழி இல்ல. சாம என்ன நீ முழுகாம மாத்திடுறியா, அப்படி நான் பிரெக்னெண்டா போய் எங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா நம்மள திருமணம் பண்ணி வச்சிருவாருன்ற மாதிரியும் சொல்ல இந்த டீலிங் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போகுதுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கணபதி அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் பாத்தீங்களா, அவனுடைய வீட்டுக்கும் நம்ம ரம்பைய கூட்டிட்டு வராரு. அப்படி அந்த இடத்துலயும் ரம்பையோட நம்ம ஹீரோ ஒன்னா இருக்க இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போதோ அவங்க கர்ப்பமேவே ஆகல அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போ மறுபடியும் தன்னோட ஃப்ரெண்டு கணபதிய இந்த விவசாய தோட்டத்துல காவலுக்கு போட்டுட்டு அங்கேயும் இவங்க ஒன்னா இருக்கிற மாதிரி காமிக்க, ஆனா அப்பயும் ரிசல்ட் நெகட்டிவா தாங்க வருது. இப்போ மரத்து மேல அங்க இங்கன்னு கிடைக்கிற எல்லா இடத்துலயும் அவங்க ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. இப்போ ஒரு வழியா அது மூலியமா நம்ம ஹீரோயினும் அங்க பிரெக்னென்ட் ஆக இதையுமே வீட்டுல இருக்கும் போதோ ஹீரோயினுடைய அப்பா தெரிஞ்சுக்கிறாரு. இதை பார்த்து உடனடியா ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு பார்த்தா அவருக்கு பயங்கர கோவம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தோம் அந்த மொத்தமா கலைச்சிடுறாருங்க. இதுல ஹீரோயின் உடஞ்சு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் அடி அடின்னு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நீ ஒரு சொட்டு நவரக்கூடாது, நான் பாக்குற பையனை ஒழுங்கு மரியாதையா திருமணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா உங்க அம்மாவோட கதையை முடிச்சிடுவேன், உன் கதையை முடிச்சிடுவேன்ற மாதிரியும் அவர் அங்க மிரட்ட இதுல ஹீரோயின் மொத்தமா உடஞ்சு போறாங்க. அதுக்கப்புறம் போனை கூட புடுங்கினதுனால ஹீரோவோட அவங்களால பேச கூட முடியலைங்க. ஹீரோ எவ்வளவோ முயற்சி பண்ணி இப்போ ஹீரோயினுடைய வீட்டுக்கே வந்து ஹீரோயினோட அப்பாவோட அவர் சண்டை போடுற மாதிரியும் ஒரு நள்ளிரவுல நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை வந்து பார்த்து தன்னோட வீட்டுல நடக்கிற கொடுமையும் முக்கியமா நம்ம அப்படி ஒன்னா இருந்ததுனால நான் பிரெக்னென்ட் ஆனேன், ஆனா எங்க அப்பா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதை கலைச்ச விஷயத்தையெல்லாம் சொல்லி கதறி அழுகுறாங்க. எங்க அப்பாவோட பெர்மிஷன் இல்லாம என்னால உன்னை திருமணம் பண்ணிக்க முடியாது, இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதோ கண்டிப்பா நம்ம ஒண்ணு சேர மாட்டோம் போல இருக்கு, என்ன மறந்துரு அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்லிட்டு போக அவ்வளவுதாங்க. இப்போ ஹீரோ சுக்குநூறா உடையறாரு. அங்கேயே கதறி அழுகிறாரு. தான் ஃப்ரெண்டு கிட்டயும் ஹீரோ இந்த விஷயத்த சொல்றப்போ அவங்களுமே மான மரியாதையெல்லாம் பார்க்காத உன் மாமனார் காலில் விழுந்து எப்படின்னா அவர் பொண்ணை கட்டி கொடுக்க சொல்லி கேளுடா அப்படின்ற மாதிரியும் சொல்ல அடுத்த நாள் நம்ம ஹீரோ நேரா ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்து தான் மாமனாரான அந்த குருவோடைய காலில் விழறாருங்க. உங்க பொண்ணு இல்லாம என்னால இருக்க முடியாது, தயவு செஞ்சு எங்களுக்கு திருமணம் பண்ணி வைங்கன்ற மாதிரி கேட்க அப்பதான் அவரு உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு வா, இல்லனா என்னால முடியாதுன்னு விடாப்பிடியா சொல்றாரு. இப்போ ஹீரோவும் அந்த கவர்மெண்ட் வேலைக்காக நிறைய இடத்துல போய் அப்ளை பண்றாருங்க. அப்ளை பண்ணும் போதே அதை நிராகரிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றது ஒரு பெரிய ரீசனா இருக்குங்க. அவரால் இந்த சமூகத்தோடையும் இந்த சாதி சிஸ்டத்தோடையும் போராட முடியல. நமக்கு தெரிஞ்சது ஒரே வேலை இந்த பேண்டு வாசிக்கிறது மட்டும்தான், அதனால இந்த பேண்டை மட்டும்தான் நான் வாசிப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பேண்டை கையில எடுத்து இந்த ஊருக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ பேண்டு வாசிக்கிற மாதிரியும் அதுவும் தான் மாமனார் வீட்டு முன்னாடியே நின்று அந்த பேண்டு வாசிக்கிற மாதிரியெல்லாம் அங்க காட்டுறாங்க. இங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அவங்க அப்பா குரு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து இப்ப பொண்ணு பார்க்க வைக்கிறாங்க. இதையும் ஹீரோ கேள்விப்படுறாரு. நேரா வீட்டுக்கு வராரு.
அங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கிற அந்த மாப்பிள்ளை அவங்க குடும்பம் எல்லார் கால்லயும் மாறி மாறி விழறாரு. ரம்பை என்னோட காதலி, நாங்க 2 பேரும் உண்மையா காதலிச்சோம், ஆனா அவங்க அப்பா விட மாட்டாரு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காதீங்க, இங்க பாருங்க என் கையில எல்லாம் ரம்பைன்ற பேரை பச்சை குத்தி இருக்கேன், கழுத்துல டாலர் கூட 6ல தான் போட்டிருக்கேன்ற மாதிரியும் அதையெல்லாம் காமிச்சு அவங்க காலெல்லாம் விழ இப்படி அந்த சம்மதத்தையும் அங்க இருந்து போக வைக்கிறாரு. இதுல மறுபடியும் ஹீரோக்கும் ரம்பையோட அப்பாக்கும் சண்டை வருதுங்க. இது எல்லா ஊருக்காரங்களும் பாத்துக்கிட்டே இருக்க எவ்வளவு நாள் தான் இந்த பையனும் அந்த பொண்ணு வேணும்ன்ற மாதிரி கஷ்டப்படுவான். இப்போ ஆட்டோவும் ஓட்டுறான், பேண்டும் வாசிக்கிறான், நல்லாவும் சம்பாதிக்கிறான். அவங்க அப்பா கூட இந்த பிரச்சனையினால தான் போய் சேர்ந்தாரு. குரு, இதுக்கு மேல நீ இப்படி பண்ணிட்டு இருந்தனா ஊர்ல இருந்து உன்னை தள்ளி வச்சிருவோம், ஒழுங்கு மரியாதையா உங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வை அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்களே இப்போ ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணதுனால இப்போ ஹீரோயினோட அப்பாவுக்கும் வேற ஆப்ஷன் இல்லாம போகுதுங்க. இங்க நம்ம பொண்ணுக்கு இந்த ராஜுவை திருமணம் பண்ணி வைக்கலனா நமக்கு ஊருக்குள்ள பிரச்சனை வந்துரும்ன்ற மாதிரி பயந்து இப்ப அந்த திருமணத்துக்கும் ஓகேன்ற மாதிரியும் சொல்றாரு. அடுத்த நாளே ரம்பை மொட்டை மாடிக்கு வராங்க. அங்கிருந்து ராஜுவை கூப்பிடுறாங்க. சிக்னல் மூலியமாவே நம்ம 2 பேருக்கும் திருமணம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ராஜுவால அதை நம்ப முடியல. அப்படியே ஆனந்தத்துல மிதக்க பஞ்சாயத்துல கூப்பிட்டு வச்சு இவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தமும் முடியுதுங்க. அப்படி 2 வீட்டு சைடும் தட்டை மாத்திக்கிட்டு இப்போ இந்த ஊரு பாரம்பரியத்தின்படி பொண்ணு கொடுக்கறவங்க மாப்பிள்ளை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுங்க. அப்படி ஹீரோவோட காலிலையும் குரு விழ அதை எல்லாத்தையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் விசில் அடிச்சு ரசிக்கிறாங்க. ஆனா குருக்கு இது பயங்கர எரிச்சலை கொடுக்குது. ஆல்ரெடி அவரு பிடிக்காம தான் இந்த திருமணத்துக்கே சம்மதிச்சிருப்பாரு. இப்போ இவனுங்க வேற இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் அவருக்கு எரிச்சலை கொடுக்குது. அப்பதான் ராத்திரி கொஞ்சம் சரக்க வாங்கிக்கிட்டு நேராக இந்த குரு தன்னுடைய வீட்டுக்கு வர அப்படி ஆட்டு பண்ணையிலையும் உக்காந்து இவனுங்களை எப்படின்னா பழி வாங்கணும், இந்த காதலை எப்படின்னா பிரிக்கணும் அப்படின்ற மாதிரியும் திட்டம் போடுறாரு. அப்படி அவருக்கு ஒரு மோசமான ஐடியா வருதுங்க. நேரா அங்க இருந்து அவங்களுடைய ஊர்ல இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு போறாரு. அங்க ஒரு ஆராய்ச்சி முகாம் இருக்குங்க. அங்க ஃப்ரீசர்ல இந்த எய்ட்ஸ் வந்தவங்களுக்கெல்லாம் சாம்பிள் எடுத்து அந்த சாம்பிள் எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அப்படி அந்த சாம்பிள் எல்லாம் அவர் எடுக்கிறாரு. பக்கத்துல இருந்து ஒரு இன்ஜெக்ஷனையும் அவர் எடுத்துக்கிறாரு. ஆமாங்க, இப்போ இந்த சாம்பிள் எல்லாம் எடுத்துட்டு வந்து தன்னோட பொண்ணுடைய உடம்புல உங்க அப்பா போடுறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காரு. அப்படி நேரா இந்த சாம்பிளை எடுத்துக்கிட்டு மழையில நனைஞ்சுக்கிட்டே தான் வீடு திரும்புறாரு. அங்க ரம்பையும் இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அங்க தூங்கிக்கிட்டு இருக்க பொண்ணையும் எழுப்புறாரு. இன்னும் 1 வாரத்துல உனக்கு திருமணம் பாரு. இந்த பையனை நினைச்சு அழுதே உன் உடம்பெல்லாம் போயிடுச்சு. உனக்காக உடம்புல சத்தா இருக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட கொஞ்சம் விட்டமின்ஸ் ஊசிய கொண்டு வந்திருக்கேன். இதை போட்டுக்கிட்டா உனக்கு உடம்பு ரொம்ப சத்தா இருக்குன்ற மாதிரியும் தான் பொண்ணோட கைய காமிக்க சொல்ல அவங்களுமே தான் அப்பா தானே அப்படின்ற மாதிரி நம்பி கைய கொடுக்குறாங்க. அப்படி அந்த இன்ஜெக்ஷனையும் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா போட வர அப்படி போடும் போதோ சின்ன வயசுல தான் பொண்ணை வளர்த்ததெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருதுங்க. பட் இருந்தும் அது எல்லாத்தையும் தாண்டி அவரோட கௌரவம் தான் அவருக்கு முக்கியமா படுது. அதை வச்சு இப்போ அவர் அந்த இன்ஜெக்ஷனையும் தான் பொண்ணுக்கு போட அடுத்த நாள் காலையில அந்த ஊருக்காரங்க ஹீரோயினோட அம்மா எல்லாரும் ஹாஸ்பிட்டல் முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம ஹீரோ ஓடோடி வர என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும் போதோ அவர் உள்ள வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஓரத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அந்த நோய் பரவிடுதுங்க. இப்போ ஹீரோவையும் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என் பக்கத்துல கூட வராத, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, எங்க அப்பனே எனக்கு இப்படி ஒரு நோயை பரப்பி விட்டுட்டான்ற மாதிரியும் சொல்ல ஹீரோவால அதை ஏத்துக்க முடியல. உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எந்த நோயா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூட நிக்கிறேன், நான் உனக்காக இருப்பேன்ற மாதிரியும் பக்கத்துல வராரு. என் பக்கத்துல வராதுன்னு சொல்லியும் ஹீரோயின் அங்க இருந்து ஓட ஹீரோயினை விடாம பின்னாடியே ஓடி வராரு. ஒரு கடத்துல ஹீரோயினையும் அவர் கன்வின்ஸ் பண்றாரு. நான் உன்கிட்ட எப்பவுமே சொல்றதுதான் இப்பயும் சொல்லுவேன், நீ எனக்கானவ, என் மனசுல இருக்கிற காதல் அது உண்மையானது. இந்த நோயோ இல்ல உங்க அப்பாவோ உங்க குடும்பமோ யாராலையுமே நம்மள பிரிக்க முடியாது. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை திருமணம் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோயினையும் கட்டி அணைச்சிக்க. அவ்வளவுதாங்க. இப்ப இவங்க ஃபேமிலியை எதிர்த்தும் ஊரை எதிர்த்தும் ஏன் அந்த நோயையே எதிர்த்து இவங்க 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிற மாதிரியும் அப்படி அந்த திருமணத்தை ஹீரோவுடைய நண்பர்களே நடத்தி வைக்கிற மாதிரியும் இதுக்கப்புறம் இவங்க இந்த நோயை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க மீதி வாழ்க்கைய வாழ்ற மாதிரியும் இவங்க உசுரோட இருக்கிற நாள் வரைக்கும் இவங்க சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் இந்த படத்தோட கதை முடியுதுங்க. சோ இது ஒரு உண்மையான ஒரு காதல் கதை அப்படின்ற மாதிரி தான் போட்டு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. சோ இந்த சம்பவத்தை பண்ண ஹீரோயினோட அப்பா என்ன ஆனான்னு பாத்தீங்கன்னா அவர் இதை பண்ணிட்டு அந்த ஊரை விட்டே போயிட்டாரு போல. நான் இந்த படத்தை தெலுங்குல சப்டைட்டில் இல்லாம தான் பார்த்தேன். அதனால என்னால புரிஞ்ச விஷயங்களை மட்டும் தான் உங்களுக்கு இந்த வீடியோல கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ தெலுங்கு தெரிஞ்ச நண்பர்கள் கண்டிப்பா இந்த படத்தை ஒரு வாட்டி OTTல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.